ஆக்டிவிட்டி. நம்மளுடைய டெக்னீஷியன், நம்மளுடைய சர்வீஸ் அட்வைசர், சர்வீஸ் மேனேஜர், சேல்ஸில் டிஎஸ்சி, சேல்ஸ் மேனேஜர், இவங்க எல்லாத்துக்குமே, அதாவது யாரெல்லாம் டைரெக்டாக கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப்பாக இருந்து வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஊக்கமளிக்கிற விதமாக அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் ப்ரோக்ராம் வந்து கம்பெனி சார்பில் ஓகேங்களா. ஸோ அதனுடைய ஒரு விளைவாக போன வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதில் நம்மளுடைய இம்ப்ளிமெண்டிங் பிளான் வந்து டாப் 10ல் தமிழ்நாடுல வந்து கேரளா இருக்கிற சவுத் டூ ரீஜன்ல டாப் 10ல் வந்திருக்காரு. ஸோ அதில் அதன் சார்பாக எம்டி வந்து டேரெக்டாக நம்ம பிளானை வந்து டெல்லிக்கு கால் பண்ணிட்டு அவங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு கௌரவம் செலுத்தப்பட்டு, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. கஸ்டமரை வந்து ஃபீட்பேக் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கஸ்டமரை தான் மெயினாக ஃபீட்பேக் பார்க்க சொல்கிறாங்க அவங்கள. அதனால் அதை கொஞ்சம் எல்லாருமே நம்ம ஒத்துழைச்சி நீட்டாக நல்லபடியாக பண்ணலாம். அதனால் அடுத்தது எல்லாருமே போகிறது நம்ம ட்ரெயின் பண்ணலாம். எல்லாருமே எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். இன்னமும் அது இது பண்ணலாம், ஒத்துழைச்சி நம்ம பண்ணலாம். டெக்னீஷியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா? உங்களை எப்படி வந்து அவங்க வந்து மதிப்பிடுறாங்க, என்னென்ன பேராமீட்டர்ல உங்களை மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அண்ணன் வந்து அந்த ஒரு 4 பேராமீட்டர்லாம் உங்களை வந்து அளவுகோல் பார்க்குறாங்க. அந்த பேராமீட்டர்ல அண்ணன் வந்து டாப்ல இருந்திருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நீங்க அண்ணா சொல்லுங்க. பிஎஸ்ஐ தான் மெயினாக பார்க்குறாங்க. கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ மெயினாக வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற உங்கள் பேரில், நீங்கள் உங்கள் பேரில் போடுற ஜாப் கார்டில் வண்டி தெளிவாக வேலை பார்த்துருக்குது, தெளிவாக வாஷிங் பண்ணியிருக்குது, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, ரிப்பீட் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் போடுற ஜாப் கார்டில் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே வருவீங்க. அப்புறம் நீங்கள் பண்ணுற வேலை ரிப்பீட்டடாக ஒரே மாதத்துக்குள்ள 40 நாளுக்கு திரும்ப அதே வேலைக்கு திரும்ப வரக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் எல்லா ட்ரைனிங்க்கும், கம்பெனி அனுப்புகிற எல்லா ட்ரைனிங்க்கும் நீங்கள் போகணும். அதிக நாள் நம்ம கம்பெனி கூட ரெய்டின் ஆகிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு நாள் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது நீங்கள் ஒரு நாள் பண்ண வேண்டிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 7 வண்டி. மேபி ஒரு நாள் நீங்கள் 2 வண்டி பண்ணுவீங்க, ஒரு நாள் 10 வண்டி பண்ணுவீங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 7 வண்டி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கம்பெனி எதிர்பார்க்குற ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அதிகப்படியாக வந்து அண்ணனோட பேரில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஒரு பேராமீட்டரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக ட்ரைனிங், அதிக நாள் கம்பெனியில் இருந்தது, அதிக சிஎஸ்ஐ போகுது, அதிக ரிப்பீட் ஜாப் இல்லாமல் பண்ணுறது, அதிகமாக ஜாப் பார்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கணக்கெல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ்க்காக நம்ம வந்து கணக்கு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களோட டிஎம்எஸ்ல இந்த மாதம் எவ்வளோ ஜாப் பார்ட் போட்டீங்க, இன்னும் பேருக்கு இந்த மாதம் எவ்வளோ சிஎஸ்ஐ வந்துருக்குது, சிஎஸ்ஐ ஸ்கோர் லொக்கேஷன் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஏதாவது இருக்குன்னா நாங்கள் ட்ரைனிங் எதாவது முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் ட்ரைனிங் போகணும். ஓகே, ஸோ அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் உங்களுக்கு வரணும். ஸோ அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் கண்டினியூஸாக வந்து நம்ம டீமில் எல்லாருமே இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஸோ இது டெல்லி மட்டும் கிடையாது, இது நல்ல முறையாக போச்சு அப்படின்னா டெல்லி வந்து அடுத்த லெவலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு டூரை நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் உங்களுடைய பங்களிப்பு தான் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது நானும் வந்து என்னோட முயற்சி, என்னோட பங்கு இருக்கும், நானும் சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நானும் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிப்பேன், நானும் வந்து அடுத்த லெவலுக்கு நான் அச்சீவ் பண்ணி போவேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆர்வம் அதிகமாக நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கம்பெனியும் அதுக்கு ஈக்குவலாக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அட்வைசருக்கு பார்த்தீங்கன்னா அட்வைசருக்கு அதே மாதிரி பேராமீட்டர் உங்கள் பேரில் போகிற ஜாப் கார்டில் யார் அதிகமாக சிஎஸ்ஐ ஸ்கோர் வாங்குறீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவிட்டி அதிகமாக வச்சுருக்கீங்க, ஓகே அப்படிங்கிறத கணக்கு பார்ப்பாங்க. அது நீங்கள் எவ்வளோ புதுசாக என்கொயரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பழைய கனெக்ட் பண்ணி எவ்வளோ அதிகமாக பைக் பண்ணி இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவருடைய ஃபேமிலிக்கோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ யாராவது வண்டி வேணுமா அப்படிங்கிறது அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணி வண்டி வேணுமா என்கொயரி புது வண்டிக்கான என்கொயரி ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு கணக்கீடாக பார்க்குறாங்க.
அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வண்டியில் எத்தனை வண்டி ஒரே நாளில் வந்த அன்னைக்கு வந்து டெலிவரி ஆகுது. சிஎம்டி டெலிவரி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சிஎம்டி டெலிவரி கணக்கில் யார் அதிகமான பர்சன்டேஜ் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற இந்த 4 பேராமீட்டரில் உங்களை கணக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த டீலர்லேருந்து சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் போன மாதிரி தெரியல. இதே நம்ம தமிழ்நாடு அந்த கேரளா ஜோன் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சர்வீஸ் அட்வைசரும் தென் ஓசூரில் ஒரு சர்வீஸ் அட்வைசரும் போயிருக்காங்க. அவங்க இந்த டாப் 10ல் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜர், இவங்க எல்லாருமே வந்து இந்த கான்செப்ட் இந்த வருஷம் அடுத்து புது ஒரு ஸ்கீம் இஎக்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து புது ஒரு ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருக்காரு. அதிகமாக வந்து ஏன் அப்படின்னா சர்வீஸ் அட்வைசர் தான் கஸ்டமர் தான் நீங்கள் போய் பேச போறீங்க. வர்ற கஸ்டமர் தான் அதிக நேரம் நீங்கள் பேசுறது நீங்கள் தான். அதனால உங்களால தான் இந்த வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமையும் தயவு தவறப்படாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எம்டி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய சைட்லேருந்து. நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை அதிகமாக காட்டணும். உங்களுடைய பங்களிப்பை வந்து இந்த டாஸ்க்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஸோ இந்த அடுத்த லெவலுக்கு அடுத்த வருஷத்துக்கு இந்த ஏப்ரல்லேருந்து செப்டம்பருக்குள்ளே கணக்கு வைப்பாங்க. அதுக்குள்ளே உங்கள் பெயர் யாருக்காவது வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த டீம்லேருந்து எவ்வளோ அதிகமாக நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அவ்வளோ பேர் அதிகமாக நீங்கள் அவார்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற அனுபவம் சொல்லணும்னா, இங்கிருந்து எப்போ கிளம்புனீங்க, போனீங்க, அங்கே யாரை பார்த்தீங்க? அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலில் வந்து நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. நல்லா இது பண்ணிட்டு நைட்டு டின்னரே எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கம்பெனி எம்டி கூட எல்லாமே இது பண்ணாரு. அவர் எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணாரு. அவரே வந்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்குமே அவரே ஃப்ரீயாக 2 எல்லாருமே பண்ணாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே பயன்படுத்தினாங்க. பிளான் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக பண்ணி இது பண்ணாங்க. இன்னும் எல்லாம் உடனே அந்த பிளான் நல்லா பார்த்தீங்கன்னா பிளானில் 60 பார்த்தோம். அசத்து பைக் எல்லாம் ரெடி பண்ணது பார்த்தோம். சரி எல்லாமே பண்ணதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹோட்டல்லேருந்து ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே அசம்பிளி லைன் பார்த்துருக்காங்க. இன்ஜின் காம்பனன்ட்லேருந்து ஃப்ரேம் அசம்பிளிலேருந்து ஃப்ரேம் எப்படி செய்யறாங்க. ஃப்ரேம் வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வெல்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வெல்டிங் தான். முன்னாடி பழைய வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வெல்டிங் நான் ஜாயின் பண்ண போயிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ரோபோட்டிக் வெல்டிங் ரூம் போல போட்டு எல்லாத்தையும் வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ரோபோட்டிக் வெல்டிங் வந்துடுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அசம்பிள் பண்ணுவாங்க. பாடி பெயிண்டிங் பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணி என்னென்ன பேனலில் எப்படி தயார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்க்குறாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த ரோலர் பெஞ்சில் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எப்படி என்னென்ன அசம்பிள் பண்ணுறாங்க, எப்படி டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பார்த்துக்காது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கன்வேயர் தான் வந்து வேலை பார்க்குறது மோஸ்ட்லி. ஸோ அதிகப்படியான கம்ப்ளைண்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு என்னென்னா ஸோ ஏர்போர்ட் ஸோ ஒரு 2 நாள் இப்போ வந்து நல்ல ஒரு ஞாபகார்த்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாராங்க. ஸோ இது எல்லாருக்கும் இதே மாதிரி கிடைக்காது. இன்னும் அடுத்த லெவலுக்கும் வேறு இங்கே வேணாம் அடுத்த லெவல் எலிவேஷன் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுசுகி வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இதை வந்து டீலர்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க. இப்போ ஆல் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கலே வந்து அப்புறம் டீம் ரிப்ரசன்ட் பண்ணி போயிருக்காரு. அதே மாதிரி எனக்கு வந்து எல்லாருமே போகணுன்னு தான் ஆசை அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இது வந்து ஒரு வெறும் தொடக்கம் பிள்ளையார்பள்ளி மட்டும்தான். ஸோ இது எல்லாருமே பண்ணணும். நம்ம இந்த கான்டெஸ்ட் வந்ததையுமே ஒரு மீட்டிங் வச்சோம், எல்லாத்தையுமே சொன்னோம். ஸோ அதுல வந்து இவர் பயன்படுத்திக்காது, மற்றவங்க நேம்ஸ் இன்னும் வரல. தயவு செஞ்சு இனிமேல் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ வந்து இ-ஆக்சஸ் கான்டெஸ்ட் நடக்குது. சர்வீஸ் அட்வைசர்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 5 days and 4 nights வியட்நாம் ட்ரிப் இருக்கு. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணோம். நம்மளோட அம்மனோட பிராண்ட் அண்ட் சுசுகியோட பிராண்ட் அசெட்ஸ் 2 பேருமே 20 years ஒன்னா டிராவல் பண்ணோம். ஸோ அதோட ரெப்யூட்டேஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் ப்ரோக்ராம் எல்லாமே.
இது வந்து டேரக்டா சுசுகில இருந்தே பண்றாங்க. நாம பண்றது இல்லாம இது வந்து அடிஷனலா இப்ப வந்து சுசுகியோட எம்டி இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்து பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ல உங்க எல்லாத்தோட பேர் இருக்கணும் தான் எனக்கு ஆசை. மோர் தென் அம்மனோட பேரை விட உங்க பேர் இருந்தா இந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே. இட் இஸ் ஆல் ஸ்டெப்பிங் ஸ்டோன், உங்களுக்கு தான் சக்சஸ். அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி போகணுங்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு உங்க மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க அண்ட் உங்களோட மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் டாப் 10னா டாப் 10லயுமே நம்ம வரலாம். ஒருத்தர் தான் 2 பேர் தான் கிடையாது. ஸோ ஆல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் தான். இங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீனியர் டெக்னீஷியன்ஸ் தான். யாருமே வந்து ஒரு 2 இயர்ஸோ 1 இயரோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சீனியர் டெக்னீஷியன்ஸ். நீங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் நீங்க ஒரு சிஎஸ்ஐ, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இண்டெக்ஸ் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க டாப் 10ல வந்துருவீங்க. ஸோ அதுக்காக எல்லா எஃபர்ட் போட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து எல்லாருமே வரணுங்கிறதுக்காக நம்ம டீம் எஃபர்ட் போட்டு பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம். அண்ட் இவருக்காக ஒரு அம்மன் சார்பா ஒரு கிஃப்ட் டீம் நம்ம அடிக்கடி நிறைய மீட்டிங்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஆர்லி அவார்டு வின்னிங் நம்ம செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, டீமா நம்ம பண்ணோம். இது வந்து கம்பெனி இதுக்கு மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து எல்லாமே வந்து எல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போகணும். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு லெவலில் இருக்கோம், இன்னும் அடுத்த லெவல் எல்லாருமே போகணும் இப்போ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அக்வாட்டிசன் 2 பேரும் பேசிட்டாங்க. ஓகே, நம்ம சுப்பிரமணியன் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் என்கிட்ட ஷேர் பண்ண சில அனுபவங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நான் வந்து கூப்பிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லும்போது மேனேஜர் போய் சொன்னாரா அவங்க, இந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து சப்போஸ் வந்து டெல்லி வந்து பிளான்ட்டுக்கு கூட்டு போவாங்கல்ல, உங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் போயிட்டு வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுருந்தேன். வந்து அண்ணனுக்கு வந்து ஒரே சந்தோஷமா, நான் 20 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஓகேங்களா? ஸோ அதை யார்கிட்டயாவது சொல்லணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து இது பண்ணாராம். சரிங்களா? அடுத்தது வந்து வீட்டுல போய் சொல்லும்போது வீட்லயும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்றது, ஹோட்டல் அரேஞ்ச் பண்றது, இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றதுக்குலாம் கம்பெனிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு மாசம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி அனுப்புறோம். அப்ப இந்த மாதிரி இந்த டேட்ல போகணும், ஃபிளைட் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணனுக்கு வந்து வரும்போது ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்றோம். அப்ப ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்த உடனே அவருக்கு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, நம்ம போக போறோம், அப்படியே ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த அந்த ஒரு 3 நாள் அந்த ஃபிளைட் டிக்கெட் வந்ததுக்கு வந்து ஒரு 3-4 நாள்ல கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3-4 நாள் வந்து வீட்லயே வந்து எல்லாம் கெத்தா காலத்தை கொண்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுல வந்து எல்லாருமே வந்து பரவாயில்லையே, இந்த கம்பெனில இவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க, அதுக்கு வந்து உங்க கம்பெனியே கூட்டு போகுது, இவ்வளவு தூரம் போயிட்டு வர்றீங்க அப்படின்னு ரொம்ப வந்து இப்படியே பெருமையா பெருமையா நினைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து அண்ணன் வந்து ஒரு சந்தோஷம், டெல்லி வரைக்கும் போறோமே, டெல்லி போற ட்ரெஸ்ஸியா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு போய் புது ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி டெல்லி போறதுக்குமே வந்து ட்ரெஸ் போட்டு தான் போவேன் அப்படின்னு புதுசு எல்லாம் வாங்கி, சரிங்களா, ஒரு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நல்லா அவர் வந்து அந்த 20 வருஷம் இருந்து வேலை பார்த்ததுக்கு, அந்த வேலையை கரெக்டா பார்த்ததுக்கு, ஓகேங்களா, ஒரு சன்மானம் தான் அது. சரிங்களா? சின்ன ஒரு அப்ளிகேஷன். ஓகே, அப்ப அவர் வந்து அவரோட இதுல வந்து அவ்வளவு சந்தோஷத்துல ஒரு நாள் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஏர்போர்ட் போனோடனே அவருக்கு வந்து போறோம், நீ சீக்கிரம் எப்போ அங்க ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம். அந்த வெல்கம் பண்ணதான் பார்த்து அண்ணன் மறைந்தாரா, இவ்வளவு பெரிய ஓட்டுநர் வந்து வயசா போட்டு மாலையெல்லாம் போட்டு பூவெல்லாம் தூவி, ஓகேங்களா, அந்த அளவுக்கு பாலிகேமின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு, அது வந்து 7 ஸ்டார் ஹோட்டல். சரிங்களா? 7 ஸ்டார் ஹோட்டல்னா இந்த சிஎம், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் போனால் பே பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹோட்டல் அது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாலை மரியாதைலாம் செஞ்சு ஒரே கொடுத்து உள்ள போகும்போது அவர்லாம் எதிர்பார்க்கவே இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்னும் 2-3 நாள் இருக்காதா அப்படின்னு வந்து நம்ம அதுக்குள்ளே திரும்பி சேலம் போயிடுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரா. ஸோ அடுத்தது வந்து போன உடனே மதியம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனதுன்னா இது சின்ன விளையாட்டு போட்டிகள், ஒரு என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதையும் வந்து அண்ணன் ரசம் வச்சு விளையாடிருக்காரு. முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த செரிமனி, அவார்டு கொடுக்குற செரிமனி வந்து நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எம்டியே வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவரே அந்த அவார்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த மொமெண்டோலாம் வாங்கும்போது ரொம்ப
அண்ணன் நினைச்சது வந்து என்னன்னா இவ்வளோ டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க லிக்கரு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க, வேணுங்கிறவங்க எடுக்கலாம், இல்லை ஜூஸ் குடிக்கலாம், அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்து இது பண்ணலாம். ஆனா அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஓரமா வாங்கி சாப்பிட்டு டிஜே வேற பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டாரா, சரிங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. எனக்கு வந்து சீக்கிரமே அனுப்பிச்சிருந்தா நானும் போய் என்ஜாய் பண்ணிட்டு, ஓகேங்களா, வயசாயிட்டு தான் இருக்கிறாரு, சரிங்களா? ஸோ அது வந்து முடிச்சுட்டு நைட்டு வந்து எம்டியோட எல்லாம் நின்று எல்லாரையும் வந்து ஃபுட்டு இருக்கணும் போது எல்லாரையும் வெல்கம் பண்ணாரா, அவரே வந்து எல்லா கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரா, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு எம்டி உங்களுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சார்னாரு. அடுத்த நாள் வந்து ஃபேக்டரி விசிட் பண்ணது, ஓகேங்களா? ஃபேக்டரி வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கோம், எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு வண்டி அட்டன் பண்ணிருக்கோம், பட் இந்த வண்டியை தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்குள்ள போக போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல ஆனா நைட்லாம் வந்து பொண்ணு பொண்ணு படுத்திருந்தாங்க. டைம் வந்து இது பண்ணி ஃபேக்டரிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஃபேக்டரிக்குலாம் போகும்போது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வருவோமா, இவ்வளவு நாள்ல வந்து நம்ம நினைச்சதே இல்லையே, வருமானே தெரியாது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஃபேக்டரி விசிட் உள்ள போய் இதெல்லாம் பார்த்து வந்து சொன்னாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் சொன்னாரு, சரிங்களா? ஒவ்வொன்றா வந்து கன்வேயர், அந்த ரொபோட்டிக் வெல்டிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம இங்க இது பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அங்க பண்றதுக்கும், சரிங்களா? வண்டி தயாரிக்கும் போது கன்வேயர்ல எப்படி கிடக்குறதுன்னு வேலை பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது சார். ஒரு நிமிஷத்துல வந்து 30 வண்டி 40 வண்டி போகுது, எல்லாம் ரெடி ஆயிடுது, கரெக்டாக இறக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இதாக சொன்னாரு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 2 நாள் இருந்திருந்தா நல்லா இருக்கும் சார், அதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வந்துட்டாரு, சரிங்களா? வெக்கப்படுறாரு சார் அவரு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இது நடந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம டீம்ல ஒருத்தர் போயிட்டு வந்தாரு, நமக்கும் வந்து பெருமை தான், ஓகே. பட் அது வந்து என்னன்னா அடுத்த வந்து நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்த லெவலில் இப்போ கொடுக்குது. கம்பெனி வந்து ஃபாரின் கொடுக்குது, ஃபாரின் இது அந்த மாதிரிலாம் இது கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து அதுல போகணும், பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் உங்களை கேட்டுக்கிறேன், சரிங்களா? தேங்க்யூ. சுப்பிரமணியன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள்.